பாருங்கள் இந்த இன் ஈக்குவேஷன் இன்றைக்கி வந்து ஆப்டிடியூடில் வந்து இன் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஸோ பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இதே தான். அது greater than, less than, greater than or equal to, less than or equal to, not equal to பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மே சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வேறு ஒன்றும் முக்கியமான இங்கே பேசிக்ஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர்த்துக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தெரியாது. அதாவது இருபடி சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் தமிழ் கிடையாது, ஒன்லி இங்கிலீஷ்லேயே பேசுவோம். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து ஸோ நானே உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர், சரிங்களா, எக்ஸ் ஸ்கொயர் 6x + 9 = 0. சிம்பிள் சம். இது சிம்பிள் சம்மாக இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோ, யாருக்கு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியாதவங்களுக்கு. சரியா, பாருங்கள் இந்த இடத்துல என்ன இருக்குது, இது கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். 6 இஸ் தி கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், 9 இஸ் தி கான்ஸ்டன்ட் டைம். ஸோ இதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1ஐயும் இந்த 9ஐயும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 × 9 which is equal to 9. ஸோ பிஃபோர் தட் இதையும் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். +1 × +9 புரிஞ்சுக்கோ, +1 × +9 மைண்டில் இன்கேஸ் மைனஸாக இருந்தால் மைனஸ் புட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. அப்போ வேல்யூ வந்து -9 வந்துடும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணியிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் கான்ஸ்டன்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் 9 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இதான் தெரியுங்களா சம். ஸோ சம் அப்படின்னா 3 × 3 which is equal to the 9, 3 + 3 which is equal to the 6. புரியுதா, இந்த 6 எப்படி வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 3 + 3 இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். இந்த 3 எனக்கு ஒரு +3 கிடச்சிருக்குது, இங்கே ஒரு +3 கிடச்சிருக்கு. இது என்னது, ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கிளியர். இந்த +3ஐ இந்த 1 இருக்குது பார்த்தியா, இந்த 1ஆல் டிவைட் பண்ணணும். இந்த +3ஐ இந்த 1ஆல் டிவைட் பண்ணணும். இன்கேஸ் 2 இருந்தால் /2. ஓகேங்களா, 3 இருந்தால் /3 போட்டுக்கணும். இப்போது இதை டிவைட் பண்ண அதே ஆன்சர் தானே வருது, +3, +3. இந்த +3 = 0ல் இருக்கிறனால ஸோ இந்த +3 ஈக்குவல் அந்த பக்கம் வந்துச்சுன்னா -3ஆக மாறிடும். ஸோ -3, -3 இஸ் தி ஆன்சர். ஸோ வாட்ஸ் த ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ -3, -3 அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ சில எக்ஸாம்ஸில் இப்படி கேட்டிருக்கான்ப்பா. என்ன கேட்டிருக்கான், =0வே போட மாட்டாங்க, இப்படி கேட்டிருக்கான். இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடி அப்படின்னா இதுக்கான ரூட்ஸ் என்னவாக இருக்கும், +3, +3 புரிஞ்சுக்கப்பா. +3, +3 =0 இருந்தால் தான் ப்ளஸ் சைனாக இருந்தால் மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும், மைனஸ் சைனாக இருந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ் போகலாம். அங்கே நிறைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும், ப்ளஸ் ஆல் டாபிக்ஸும் கவர் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து புக் வச்சுருப்பீங்க, புக்லேயே இந்த சம் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ கொஷின் நம்பர் 1. இந்த கொஷின் நம்பர் 1 சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்ஷன்ஸ் கம்பல்சரி நீங்கள் படித்து கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லோரும் டைரக்ஷன் படிக்காமல் போகக்கூடாது. ஸோ எக்ஸாம் ஹாலில் டைரக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன சொல்லியிருக்கான், ஈச் கொஸ்டின் கண்டைன்ஸ் 3 குவான்டிட்டிஸ். ஓகேங்களா, ஆஸ் குவான்டிட்டி 1, குவான்டிட்டி 2, குவான்டிட்டி 3. அது என்ன சொல்லியிருக்கான்னா காமனாக சொல்லியிருக்கான். குவான்டிட்டி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் அப்படின்னு மீனிங். ஸோ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி ஏன்னு ஒன்று, பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு டிட்டர்மைன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தம் அண்ட் கிவ் ஆன்சர் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கிவன் பிலோ ஆர் 2 குவான்டிட்டிஸ், நேம் ஏ அண்ட் பி. பேஸ்ட் ஆன் தி கிவன் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு டிட்டர்மைன் தி ரிலேஷன் பிட்வீன் தி 2 குவான்டிட்டிஸ். You should use the given data and your knowledge of mathematics to choose between the possible answers ன்னு சொல்லி குவான்டிட்டி ஏ குவான்டிட்டி பின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறது, சால்வ் பண்ணலாமா. ஸோ இதில் எக்ஸ் இருக்குது அப்படின்னு மறந்துடாது. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் குவான்டிட்டி ஏவோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ தான் குவான்டிட்டி பியோட வேல்யூ. சால்வ் பண்ணலாமா. சரி,
அந்த ஏங்கிறத நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? குவான்டிட்டி ஏவை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்களேன், எல்லாமே 4 டிவிசிபிளாக இருக்காங்க. அதனால் 4 டிவைஸ் பண்ணிடலாமா? டிவிசிபிள் பண்ணால் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 6 4s are 24, 9 4s are 36. இப்போ சால்வ் பண்ண ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குதா? இங்கே இருக்குதா? அதே தான் அதுவும். இதே மாதிரி ஒரு சம் தான் அங்கே வந்திருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கனால இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்க போகுது? -3, -3. இப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோ. -3, -3. ஸோ குவான்டிட்டி ஏவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். -3, -3. ஸோ இது ஏன் சால்வ் பண்ணலை அப்படின்னா அது ப்ரீவியஸாகவே நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி பி பார்க்கலாம். ஸோ குவான்டிட்டி பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5y² + 20y + 20 = 0. எல்லாம் 5 டிவிசிபிளாக இருக்குது. ஸோ 5² + 4y சரியா + 4 = 0. ஸோ as usual இங்கே இருக்கிற 1ஐயும் இங்கே இருக்க 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன வந்துடும்? 4 தான் வரும். அடுத்து என்னங்க? 2 × 2, 2 + 2 4. அப்போது என்ன கிடச்சிருக்கு? +2, +2 கிடச்சிருக்குது. இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? -2, -2. புரியுதா? -2, -2. ஸோ குவான்டிட்டி ஏவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். குவான்டிட்டி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறேன்? அடுத்த லெவல் பாருங்கள். ஃபஸ்ட்டு -3 எடுத்துக்கோ. -3யும் இந்த -2ஐயும் கம்பேர் பண்ணால் என்ன கேட்டிருக்கான்? குவான்டிட்டி ஏவும் பியும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ -3யும் -2ஐயும் கம்பேர் பண்ணு. அப்போது என்ன கிடைக்குது? ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படின்னு கிடைச்சிடும். எகெயின் -3 -2னா எகெயின் ஏ இஸ் லெஸ் தென் பி. ஸோ எகெயின் ஏ இஸ் லெஸ் தென் பி. ஸோ 4 வேல்யூஸ் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஏ இஸ் லெஸ் தென் பியை கண்டினியூ கிடைக்கிறதுனால ஸோ ஆன்சர் என்னவா இருக்குது? ஏ இஸ் லெஸ் தென் பி. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? ஸோ டவுட் இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு சம்லேருந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ செகண்ட் சம்மும் ஆல்மோஸ்ட்டு சேமாக இப்படி தான் இருக்கும். ஸோ செகண்ட் சம் போகலாமா? ஸோ கொஷின் நம்பர் 2. எகெயின் குவான்டிட்டி ஏ குவான்டிட்டி பி கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக சால்வ் பண்ணுறோம். பட் பாருங்கள் 289 196 இப்படி இருக்கிறது எப்படி சால்வ் பண்ணுறது? இட்ஸ் நாட் ஈஸி. ஃபஸ்ட்டு சம் உனக்கு புரியறதுக்காக தான் நான் இப்படி சால்வ் பண்ணேன். சரிங்களா? செகண்ட் சம் வந்து எக்ஸாமில் கேட்ட சம்மு டேரெக்டாக 289 196 கொடுத்துருவாங்க. எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ நீ இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதாரணமாக சிம்பிளாக ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இல்லாமல் போகக்கூடாது. மேக்ஸ் தெரிஞ்சவனும் இதுக்கு வந்து சிரமப்படுவான். சரிங்களா? இதுக்கு என்ன தேவைன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தேவை. வாட் இஸ் 289? வாட் இஸ் 289ங்க? நான் எப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். ஸோ ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ்லாம் படித்து வச்சுக்கோ. ஸோ 17 ஸ்கொயர்ப்பா. வாட் இஸ் 196? வாட் இஸ் 196? 14 ஸ்கொயர். ஸோ இது கண்டிப்பாக எனக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் த்ரோ இட். இல்லாட்டி காம்படிட்டிவ் டெஸ்ட்டில் சர்வைவே ஆக முடியாது. ஸ்கொயர்ஸ் கியூப்ஸை தரவாக வச்சுருக்கணும். அப்போ 17 × 17 இங்கே 1 இருக்குது, இங்கே 280 2 17 × 17 தான் இந்த 289னா 17ஐயும் 17ஐயும் கூட்டினோம்னா 34 வந்தது. ஸோ ஆன்சர் என்ன தெரியுங்களா? -17, -17 இஸ் தி ஃபஸ்ட் ஆன்சர். ஸோ குவான்டிட்டி ஏ என்னவா இருக்குது? ஒன்லி -17. ஒரே ஒரு வேல்யூவில் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். புரியுதா? ரைட். குவான்டிட்டி பி போகலாமா? அங்கேயும் பாருங்கள் 196 14 ஸ்கொயர் 14 + 14 28. ஸோ ஆன்சர் இஸ் -14 தான் பியோட வேல்யூ. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ 17 தான் லோயஸ்ட். -17 இஸ் தி லோயஸ்ட் வேல்யூ. அப்போ ஏ இஸ் லெஸ் தென் பி. ஓகேவா? எகெயின் ஆப்ஷன் பி இஸ் தி ஏ இஸ் லெஸ் தென் பி அப்படின்னு வந்திருக்குது. கிளியரா? ஸோ எப்படி இருந்தாவது 289 196 நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிட்டோம். இல்லாட்டி நீங்கள் ஃபேக்டரைஸ் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ இட் டேக்ஸ் டூ மச் டைம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? கொஷின் நம்பர் 3. எகெயின் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி 1 வந்து சால்வ் பண்ணலாம். அங்கே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்குதா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இல்லை. சரிங்களா? என்ன இருக்குது? x² இருக்குது,
343 to the power of 1/3. நான் திரும்ப சொல்கிறேன், கியூப் படிச்சிருக்கணும். வாட் இஸ் 343? வாட் இஸ் 343 என்னப்பா? 7 கியூப். 7 கியூப் தான் 343. ஓகேவா? அந்த 7 கியூப்க்கு மேலே 1/3 இருந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்னாச்சு? 7 which is equal to 56. வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்? வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்? 7 அங்கே போயிடுச்சு. அந்த அந்த அது ஈக்குவல் டுக்கு அந்த போய் வச்சுன்னா மைனஸ் ஆயிருமா? ஸோ ப்ளஸ் 7 வந்து -7 ஆச்சுன்னா 49 மாறிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. ஃபஸ்ட்டு குவான்டிட்டியோட வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? இதை வந்து கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். குவான்டிட்டி 2க்கு போகலாம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் டு தி பவர் ஆஃப் 4/3 இன்ட்டு ஒய் டு தி பவர் ஆஃப் 5/3. அது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணலாம். புரியுதா? ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கனால டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாங்க? ஆட் பண்ணிக்கலாம். எப்படி? 4/3 சரிங்களா ப்ளஸ்ஸு 5/3. ஸோ அப்போது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூஸை வந்து அப்படியே டைரெக்டாகவே நம்ம வந்து இந்த எக்ஸ்பனண்ட்டில் வரக்கூடியதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஒய் டு தி பவர் ஆஃப் சம்திங் அப்படின்னா ஜென்ரலி வாட் இஸ் வேணால் ரெண்டையும் சேர்ந்து கேன்சல் ஆகி என்ன வருங்க? ஒன்லி ஒய் தான் வரும். ஸோ போட்டு பார்த்துக்கலாம். ஸோ 4/3 ப்ளஸ்ஸு 5/3 அப்போ 9/3 ஆயிரும் விச் இஸ் ஈக்குவல் டு 3. தட்ஸ் வை ஒய் க்யூப். புரியுதா? ஒய் க்யூப் ஈக்குவல் டு 217. அங்கே வரக்கூடிய ப்ளஸ் 295 ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 512 கிடைக்கும். ஐ திங்க் இல்லையா? 512 கிடைக்கும். ஸோ 512 வாட் இஸ் த க்யூப் ஆஃப் தி 512? 8. ஸோ ஒய் ஈக்குவல் டு என்னங்க? 8. புரியுதா? அப்போ பார்த்தாலே தெரியுது இது 7 8 எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய், குவான்டிட்டி 1 இஸ் லெஸ் தென் ஒய். ஸோ குவான்டிட்டி 1 இஸ் லெஸ் தென் ஒய். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இங்கே லெஸ் தென்னு மாற்றிக்கோ. ஸோ ஆப்ஷன் சி குவான்டிட்டி என்னப்பா? குவான்டிட்டி 1 இஸ், குவான்டிட்டி 2 இஸ் கிரேட்டர் தன். கரெக்டு தான் இல்லையா? கரெக்டு தான் போட்டுருக்கோம். குவான்டிட்டி 2 இஸ் கிரேட்டர் தன். எப்படி எடுத்துக்க முடியாது? நம்ம என்ன நினச்சோம்? குவான்டிட்டி 1ல் வந்து லெஸ்ஸு, குவான்டிட்டி 2 வந்து கிரேட்டர்னு பார்த்தோம். ஸோ இல்லைன்னு சொல்லி மாற்றோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுங்க? குவான்டிட்டி 2 இஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டி 1 இஸ் ரைட்டான ஆன்சர். புரியுதா? ஸோ அங்கே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ கொஷின் நம்பர் 3 எப்படி சால்வ் பண்ணுங்கிறது சொல்லிட்டேன். அடுத்து கொஷின் நம்பர் 4 போகலாம். ஸோ ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4 ஓகேங்களா? கவனிங்க. குவான்டிட்டி 1 என்னது? 47A 40 plus 47B 5452. What's the average of A and B? Average of the 4 consecutive numbers A, B, C, D is 49.5. What's the value of B? புரியுதுங்களா? ஸோ வந்து என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணவும் கூடாது, சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ குவான்டிட்டி 1 எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்கான்? 47A 47B. அப்போ என்ன மீனிங்கு? 47 நான் காமனாக எடுத்துக்கிட்டா A + B தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு 5452. புரியுதா? அவ்வளோதான். அப்போ 5452 டிவிசிபிள் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் அப்போது A + Bனா என்ன வரும்? A + Bனா என்ன வரும்? 5452 டிவைடட் பை 47 மாறிடும். ஓகேவா? மாறிடும். சரி, இப்போது A + B இருக்குது. என்ன கேட்டிருக்கான்? ஆவரேஜ்னா என்ன மீனிங்? A + Bனா A + B டிவைடட் பை 2. இதுதான் ஆவரேஜ். அப்போ டிவைடட் பை 2 போட்டுக்கிட்டா இங்கேயும் டிவைடட் பை 2 போட்டுக்கணும். புரியுதா? அவ்வளோதான். இது சால்வ் பண்ணினா உடனே ஆன்சர்ப்பா. புரியுதா? ஸோ சால்வ் பண்ணிப்பா. சாதாரண டேபிள்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்னா 58ன்னு வரும். சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. ஏன்னா இப்போ சால்வ் பண்ண நான் சால்வ் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. 52 வரும். ஓகேவா? ஸோ சாரி 58 வருது. அப்போ குவான்டிட்டி 1 வந்து 58. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? குவான்டிட்டி 2 கண்டுபிடிக்கணும். ஸோ நீட் நாட் டு பி கால்குலேட் எக்ஸாக்ட்லி. புரியுதா சொல்கிறது? குவான்டிட்டி 1 மட்டும்தான் நீ எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணணும். குவான்டிட்டி 2 எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னு சொல்லுங்கள்? வெதர் இந்த 58 இருக்குல்ல, அந்த 58 விட குறைவாக இருக்குதா அதிகமாக இருக்குதா மட்டும் கம்பேர் பண்ண போதும். புரியுதா? அது ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படின்னு. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? த ஆவரேஜ் ஆஃப் தி 4 கன்சிக்யூட்டிவ்னு என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து 4 எண்களின் என்னதுங்க சராசரி
49.5. புரியுதுங்களா? அப்போது பாருங்கள், அடுத்தடுத்து தான் என்ன அர்த்தம், 1 2 3 4. இதனுடைய சராசரி வந்து எவ்வளோ தெரியுங்களா? சாதாரண செக் பண்ணி சராசரி கண்டுபிடிக்கிறது என்னப்பா, இது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஸோ 5 divided by 2, 2.5 is the average. புரியுதா சொல்கிறது? அதனால் B plus C இருக்குது பார்த்தியா, B plus C. ஸோ B plus C divided by 2 equal to 49.5. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? B தான் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஸோ B plus C என்ன பண்ணுறோம், which is equal to 49.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 49 49 98, அப்போ 99ஆக மாறிடுமா? பார்த்துக்கோ. அப்போது B plus C-யை கூட்டினோம்னா 99 ஆமா. சரிங்களா? புரியுதா? ஸோ B plus C-யை கூட்ட 99 அப்படின்னா இதோட பாதி என்னவாக இருக்கும்? ஜென்ரலி 49.5, இது 49.5. கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்பர் அப்படின்னா இது 49ஆக இருக்கும். புரியுதா? ஸோ இது வந்து இது என்னதுங்க, 50ஆக இருக்கும். புரியுதா சொல்கிறது? அதான் அடுத்தடுத்த நம்பர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குவான்டிட்டியில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு குவான்டிட்டியில் 58ன்னு இருக்குது. அப்போது 49 தான் பியோட குவான்டிட்டி வரப்போகுது அப்படின்னா என்ன இருக்குதுங்க, 58ஐ விட குறைவாக இருக்குது. ஸோ குவான்டிட்டி 1 இஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. புரியுதா? அப்போ ஆப்ஷன் என்னங்க, ஏ இஸ் தி ரைட்டான ஆன்சர். ஸோ அப்படி வருமா வராதா, அதை விட கம்மியாக வருமா அப்படின்னு கம்பேரிட்டிவாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், ஒரு சின்ன கொஸ்டினை எவ்வளவு பேசிக்ஸ் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால சொல்கிறேன், எல்லா டாப்பிக்கும் நீங்கள் வந்து வெல் விஷடாக இருந்தால் மட்டும்தான் இந்த டாப்பிக்கு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 5 இல்லையா? ஸோ எகெயின் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை காணும். இதுதான் இப்போ ரீசெண்டாக இப்போ கேட்டுட்ருக்கான். பின்னாடி வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே அதிகமாக இப்படி தான் இருக்கும். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். In the following questions, the two quantities are given as quantity 1 and quantity 2. By finding these quantities, given corresponding answer சொல்லி quantity 1 கொடுத்துருக்கான் பாருங்கள். The area of the rectangular garden is 2080. எகெயின் நான் என்ன சொல்கிறேன்ப்பா, ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். நீட் நாட் பி ஃபுல்லி சால்வ்டு. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் சால்வ் பண்ணணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. வருமா வராதா, எவ்வளோ வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஸோ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர். இப்போ ரெக்டாங்குலர் ஃபார்முலா என்னப்பா, எல் இன்ட்டு பி தானே. ஸோ எல் இன்ட்டு பி எவ்வளவு, 2080. ஓகேவா? த லென்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் கார்டன் இஸ் 30% மோர் தென் தி பிரெத். ஓகேங்களா? ஸோ லென்த்து வந்து எப்படி இருக்குது, 30% பிரெத்தை காட்டிலும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் தி கார்டன் என்ன வரும் அப்படின்னா. ஸோ என்ன மீனிங், ஸோ பர்சன்டேஜ் நடத்துனவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பர்சன்டேஜ் நடத்தாதவங்களுக்கு இது புரியாது நான் சொல்கிறது. பாருங்கள், லென்த்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல் ஈக்குவல் டு, புரியுதா, 130% மோர் அப்படின்னா அது 30% மோர்னா 100 + 30. புரியுதா? 100க்கு 130 இன்ட்டு பிரெத்து. ஸோ சால்வ் பண்ணினா 13/10. அப்போது எல் பை பி எப்படி இருக்குது, 13 / 10 ரேஷியோ ஃபார்ம் ஆயிடுச்சா. பி வந்து ஏதோ ஒரு 10 மடங்கில் இருக்குது, எல் வந்து 13 மடங்கில் இருக்குது. புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ பெரிமீட்டரை கண்டுபிடிக்கணும்ப்பா. சரியா? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லையும் பியையும் மல்டிப்ளை பண்ணால் 2080 வருதுன்னா டெஃபினட்டாக நம்ம அந்த பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது எல்லும் பியும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எல்லும் பியும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்கவும் ட்ரை பண்ணுவாங்கப்பா. ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க இருந்தால் டைரெக்டாக கண்டுபிடிச்சினா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ ரேஷியோ வச்சுக்கிட்டே நம்ம கண்டுபிடிச்சலாம். பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, 23 ரேஷியோக்கு இது வந்து 2080. அப்போ 23 208ஆல் வகுப்பட போகுது. என்ன 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 வரும்ப்பா, இதில் வரும் 6 டைம்ஸ் வரும். 6 டைம்ஸ் வரும். புரியுதா சொல்கிறது? 23னா இந்த 13ஐயும் 10ஐயும் கூட்டினோம்னா 23 ரேஷியோக்கு 20 80 அப்படின்னா ஒரு ரேஷியோக்கு எவ்வளோ வரும், 60 வந்துடும். சரியா? 60 டைம்ஸ். அப்போது இது 60ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இதையும் 60ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? இப்போ கீழே வந்து எவ்வளோ வருதுங்க, 600ன்னு வருதா. கீழே எவ்வளோ வருது, 600ன்னு வரும். எது, பிரெத்து வந்து 600. மேலே வந்து பாருங்கள் 600
ஒரு 180 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 780 ஆயிரும். அப்போது 780 + 600 அப்படிங்கிறது வந்து 80. 1380 தான்ப்பா ஃபஸ்ட்டு குவான்டிட்டிக்கான ஆன்சர். புரியுதா? ஏன்னா பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்னது? L + B 2L + 2B. புரியுதா? ஆனால் 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணிட்டா 0 8 2 16 மீதி 1 2 6 1 7 3760 அப்படி டபுள் பண்ணிக்கிறோம். ஏன்னா 2L + 2B தான் பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள். ஸோ என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது பார்த்துக்கோ, 3760. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குவான்டிட்டி 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி 2 கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து எது லோ எது ஹை அப்படிங்கிறது கம்பேர் பண்ணிடலாம். ஸோ குவான்டிட்டி 2க்கு போகலாமா? ஏரியா ஆஃப் தி பார்க். அப்போ என்ன மீனிங்கு? ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் பார்க். அப்போ A² = என்ன கொடுத்துருக்காங்க? 2304. இப்போ 2304 என்ன ஸ்கொயர்? அப்போனா பெரிமீட்டர் என்ன 4 டைம்ஸ் தானே, 4A கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர். இது 2304 அப்படிங்கிறது என்ன ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியுங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2304 அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோடைய எந்த ஸ்கொயர் ஜென்ரல் என்ன இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க, √2304. இதை கண்டுபிடிக்காமலே சொல்லணும். கண்டுபிடிக்காமலே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? என்ன பண்ணலாம்ப்பா? ஸோ இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4 அப்போ என்ன வரும்? 2 × 2. புரியுதா? 2 × 2 தான் 4. அப்போ 0202ன்னு வருது. ஸோ 23. ஸோ 2304 நியரஸ்ட்டு என்ன உங்களுக்கு வந்து ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நியரஸ்ட்டு ஸ்கொயர் என்ன வரும் கண்டுபிடிச்சிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 2000பா. 2000 வந்து ஒரு ஸ்கொயரா? இல்லை, ஸ்கொயர் கிடையாது. அடுத்ததுன்னா 21, 22, 23 அப்படி செக் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல எடுத்து நிறைய டைமிங் எடுக்கும். இல்லை, நிறைய டைமிங் எடுக்கும். என்ன வரும்? 2304 ஸ்கொயர் கண்டுபிடிங்க, என்ன வரும்? என்ன ஆன்சர்ப்பா? பாருப்பா, 40 ஸ்கொயர் அப்படின்னா 1600. 50 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? 2500. அப்போ 45 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 20, 25. புரியுதா? 45 ஸ்கொயர்னா 20, 25. அப்போ என்ன மீனிங்? ஏ பொறுத்த வரைக்கும் 45லேருந்து 50க்குள்ளே இருக்குது. புரியுதா? 45லேருந்து 50க்குள்ளே. 50ம் கிடையாது, 45 கிடையாது. எங்கே இருக்கலாம்? 46 இருக்கலாம், 48 அப்படிங்கிறது இருக்கலாம். ஏன்னா 8 8 64. புரியுதா? ஸோ 48, A = 48. இதை 4ஆல் பிரிக்கிறது. 4ஆல் பிரிக்கிறது எவ்வளோ வரும்? 8 நாங்க 32க்கு 2, மீதி 3 நாங்க 16, 16 3 18. என்ன கிடைச்சிருக்குது? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் தி பார்க் எவ்வளோ கிடைச்சிருக்குதுங்க? குவான்டிட்டி 1 விட குவான்டிட்டி 2 லெஸ்ஸாக இருக்குது. புரியுதா? கரெக்டாக தானேப்பா? குவான்டிட்டி 1 வந்து லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? இப்போ சொல்கிறது ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா? கொஸ்டின் நம்பர் 5. ஸோ 2304 A². இப்போ ஏவோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 48. 48 வந்து டபுள் பண்ணுறோம், இதை 4 டைம்ஸ் பண்ணுறோம். ஆனால் 4A தான் பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணினா ஸோ quantity 1 is greater than quantity 2 அப்படின்னு வரும். ஸோ யூ கேன் ஆல்சோ செக் இட். ஸோ இத்தனை வேலை செய்யணும்னு வச்சுங்களேன், இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ திரும்ப ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்குது. இது ஒரு ஈஸியானது, செக் பண்ணி பார்த்துக்கோ. இப்படி வந்திருக்குப்பா. இது வந்து 208 அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்கொயர் கியூப்ஸும் கிடையாது. அது எது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு 208 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். சரியா? எதில் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்துக்கோ. இங்கே 29 இருக்குது, அதுவும் மறந்துடாத. ரெண்டையும் ஆட் பண்ணால் வரணும். என்ன வரும்? 4 டைம்ஸ் போகிறேன்னா போய்க்கோ. 5 4s are 20, 2 4s are 8. ஓகேவா? திரும்ப நான் 4 போகிறேன், போய்க்கலாம். ஸோ 1 4 is 4, 3 4s are 12. இப்போ பார்த்தியா, இது வந்து 4 4s are என்ன வருப்பா? 4 + 4 எவ்வளோ வருது? 8. ஸோ 8 × 13. புரியுதா? அப்படி செய்யலாம். அல்லது 4 × 4 இப்படி வந்துருக்கு. 4 × 4 ×
இப்போது அடுத்தது 16 × 13 208 புரியுதா? 16 × 13 208. பட் இங்கே என்ன வரணும்? 29 வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 29 வருதா? அப்போ இதோட வேல்யூ என்ன தெரியுங்களா? -16, -30. அவ்வளோதான்ப்பா, கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? அதே மாதிரி அடுத்த போகலாம். 176 எடுத்துக்கலாம். 176க்கு ஃபேக்டரைஸ் எடுக்கிறீங்க. என்ன எடுக்கலாம்? என்ன டேபிள் யூஸ் பண்ணலாம்? யூஸ் பண்ணி பாருங்கள். நான் 4 டேபிள் எனக்கு புரியுது. நான் 4 4s are 16, 4 4s are 16. அதே மாதிரி இங்கே 27 மறந்துடாத, அது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது என்ன பண்ணுறோம்? 2 டேபிள் போகலாமா? 4 டேபிள் போகலாம். 11. இப்போது இது 16 அப்போ 16 × 11 ரெண்டையும் ஆட் பண்ணால் 27 வருது. ஸோ இதான ஆன்சர் -16, -11. ஏன்னா ப்ளஸ் வேல்யூ இருக்குது, மைனஸாக மாறிடும். இப்போ கம்பேர் பண்ணுற பாருங்கள், இதான் முக்கியமான கம்பேரிஷன். -16ஐயும் -16ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா x = y. -16ஐயும் -11ஐயும் கம்பேர் பண்ணி x is less than y. புரியுதா? அதே மாதிரி -13ஐயும் 16ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா x is greater than y. புரியுதா? 13ஐயும் 11ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா x is less than y. அப்போது என்னாச்சு? ஆன்சர் என்ன வருதுங்க இதுக்கு? கொஷின் நம்பர் 6க்கு என்ன வரும்? இது கம்பேர் பண்ணியா -16ம் -16 வந்து ஈக்குவல் ஆயிரும். -16ம் -11ம் எக்ஸ் இஸ் லெஸ் தென் வந்துடும். -13ம் -16 கிரேட்டர் தென் வந்துடும். -13 11. இதுக்கு என்ன ஆன்சரு? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவல் டு கம்பல்சரி வரும். அதனால் ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? ஈயாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், பியாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது எது ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா லெஸ் தென் அப்படிங்கிறத ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்திருக்குது. ஓகேவா? லெஸ் தென் தான் ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்திருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் என்னவா வரப்போகுது? எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப கிளியராக சொல்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 7 எகெயின் ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல எந்த வேல்யூஸ் இருக்கலாம்? டேட்டா 120. ஸோ நீங்கள் 120 என்ன பண்ணணுங்க? ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இது ஈஸியானவே 5 எனக்கு புரிகிற மாதிரி தெரியுது. நீங்கள் எந்த ஒரு நம்பர்னாலும் எடுத்துக்கலாம்ப்பா. பட் இங்கே இந்த இடத்துல 23 இருக்குது அப்படின்னு மறந்துடக்கூடாது. என்ன வரும்? 2 5s are 10, 4 5s are 20. எகெயின் என்ன போகலாம்? 6 போகலாம். 6 4s are 24. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எதாவது பண்ண முடியுமா? இதாவது பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். 6 4s are 24 ஆயிடுச்சு. இது வந்து 2 5s are 10, 4 5s are 20. எதாவது பண்ண முடியுமா? இதை வச்சு நம்ம இதை அங்கே வந்து 23 வர மாதிரி பண்ண முடியுமா? செக் பண்ணி பார்க்கணும் வருமா அப்படின்னு. இருக்குதா? அப்படி இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணோம்? ஸ்பிட் பண்ணிக்கணும். இதை 2 × 3 2 × 2 ஸ்பிட் பண்ணோம், ஃபேக்டரைஸ் பண்ணோம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு ஃபேக்டரில் டக்குன்னு 23 வர மாதிரி தெரியும். ஓகேவா? என்ன பண்ணலாம்? என்னென்ன பண்ணலாம்ப்பா? 23 இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது. 8. புரியுதா? அப்புறம் நான் 3ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணு. ஸோ 8 × 15 = 120. 8 + 15 = 23. புரியுதா? இப்படி கண்டுபிடிக்க தெரியணும். எல்லாம் லோயர் ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு குவான்டிட்டிக்கான அது எக்ஸுக்கான ஆன்சர் என்னவா வருது? -8, -15 இஸ் தி ரைட் ஆன்சர். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 42. ஸோ 42 தெரிஞ்சால் கண்டுபிடிக்கலாம் டேபிள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 7 6 7s are 42. 6 7 கூட்டினா 13. அப்போ ஆன்சர் -6, -7. கம்பேர் பண்ணலாமா? இது ஒய்யோட வேல்யூ. ஸோ -8 -6 கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய். -8ஐயும் -7ஐயும் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய். -15ஐயும் -6ஐயும் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய். அடுத்ததும் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய். ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி, எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய். கிளியர்? நெக்ஸ்ட் போகலாமா? கொஷின் நம்பர் 8 எகெயின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் மோசமானது. என்னதுங்க? ரூட் கொடுத்துருக்காங்க.
இமேஜினரி வேல்யூஸ் வரப்போகுது. ரூட் கொடுத்துருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ எல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எப்படி ரூட் கொடுத்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி. எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாங்க, 18 இருக்கு இல்லையா, 18 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 6 3s are 18 ஒரு பாயிண்ட். இப்படி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. 6 3s are 18. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக -5√3 வரணும். எப்போது ஆட் பண்ணோம்னா, புரியுதா? ஆட் பண்ணோம்னா வருது. அப்போது என்ன மீனிங்னா, ஏதோ ஒரு நம்பர் √3 இருக்குது, ஏதோ ஒரு நம்பர் √3 இருக்குது. ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் இந்த ஆன்சர் வரப்போகுது. புரியுதுங்களா? இப்போது இந்த 18 இருக்கு இல்லையா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டையும் மைனஸாக தான் இருக்கும்னா -6 × -3 தான் +18. ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரெண்டையும் வந்து ரெண்டு வேல்யூ மைனஸாக தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ இந்த √3 வந்திருக்குன்னா √3 × √3 எவ்வளவு? 3. புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான்ப்பா. அப்போது அங்கே 5 வருது அப்படின்னா 2√3 3√3 வந்துருச்சா? இந்த 2√3 3√3 எப்படி வந்துச்சு? 2 × 3 6. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இந்த 2√3யும் 3√3யும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், 18 வந்துடும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குது? -2√3 -3√3. அப்போ குவான்டிட்டி 1 ஆர் எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது? +2√3, +3√3. கிளியர்? அதான் ஆன்சர். அதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஒய் பாருங்கள். ஒய் என்ன கொடுத்துருக்கான்? -3√3 வந்திருக்குது, 30 வந்துருக்கு, அதுவும் -30 வந்திருக்குது, வந்துடாதீங்க. ஸோ -30. 6 5s are 30. 6 5s are 30. இந்த இடத்துல √3 வந்திருக்குன்னா இந்த இடத்துல 2 × 3. சரிங்களா? 2 × 3. ஸோ 2 × 3 வந்திருக்குது, இங்கே 5 வந்திருக்குது, அங்கே √3 வந்திருக்குது. கிளியர்? √3 தானே, √5 இல்லைல்ல. அதுவும் கிளியராக பார்த்துக்கோ. சம் பார்த்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ கண்டிப்பாக √3 தான் வருது. ஸோ √3 இங்கேயும் √3. ஓகேவா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் √3 வேல்யூ தான் வரப்போகுது. மல்டிப்ளை பண்ணால் 3 ஆயிடுது. அதனால் இந்த 3 ஓகே, இந்த 3 ஓகே. அப்போது இந்த 2வும் 5வும் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? மைனஸில் வந்திருக்குது. ஸோ அது -5√3 +3 +2√3. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்களேன், -3√3 வந்துடும். ரெண்டையும் பெருக்கி பாருங்களேன், -30 வரும். செக் பண்ணி பார்த்துக்கோ. அப்போ ஆன்சர் என்ன? -5ல் ஒன்று வந்திருக்குது, -5√3 ஒன்று வந்திருக்குது, +2√3 வந்திருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும்? +5√3, -2√3. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து நெருங்கிட்டோம். இப்போ ஆன்சர் கொடுக்க போகிறோம் பாரு. இந்த வேல்யூயும் இந்த வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணுறோம். 2√3 எல்லாமே √3 இருக்கனால அதை நம்ம கம்பேர் பண்ணதில்லை. 2ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய். ஓகேவா? அதே மாதிரி இந்த 2ஐயும் இந்த -2√3 கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். கிளியரா? ஸோ இந்த 3√3யும் 5√3யும் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய். 3√3யும் -2√3 கம்பேர் பண்ணால் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். என்ன நடந்திருக்குது? 2 லெஸ் வந்திருக்குது, 2 கிரேட்டர் வந்திருக்குது. ஸோ வி கேனாட் டிட்டர்மின். ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் no relation can be established between x and y. ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அருமையான கொஸ்டின். இந்த √3 எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வரும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு போய் ஒரு ஸ்கூல் லெவல் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் மெதுவாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? அப்படி ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஆன்சரே வரும். கிளியர்? கொஷின் நம்பர் 9 போகலாம். எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கான்? எம்மு கொடுத்துருக்கான். ஸோ என்ன பண்ணணும்? இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா 12 டைம்ஸில் கொடுத்துருக்குது. ரெடியூஸ் பண்ண முடியும்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ண விரும்பினாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எதில் ரெடியூஸ் பண்ணணும்? 2 டேபிளில் ரெடியூஸ் பண்ணலாம்.
அது 6 டேபிளை ரெடியூஸ் பண்ணலாம்ப்பா. 6 டேபிள். ஸோ 6 டேபிள்ஸாக ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ 2m². அதுக்கப்புறம் என்ன வரும்? 21m. அதே மாதிரி 6ஆல் இது வந்து டிவைட் பண்ணலாம், ப்ளஸ் 49. சரியா? 49 which is equal to 0. இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். குவான்டிட்டி 1, அது எம்மோட வேல்யூ. இந்த 2வையும் இந்த 49ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 98. புரியுதா? மல்டிப்ளை பண்ணியாச்சு, 98. ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. இதை என்ன பண்ணுறோம்? ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எகைன் 49 × 2லாம் போட தேவையில்லை. போட்டாலும் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான வேலையை நம்ம செஞ்சுக்க வேண்டாம். 7 × 7. அப்போ என்னாச்சு? 2 × 7 14. 14 + 7 21 அங்கே வந்துருச்சு. அது இல்லாமல் எப்படி இருங்க, எல்லாம் மைனஸ் வேல்யூவில் இருக்குது. புரியுதா? மைனஸ் வேல்யூவில் இருக்கிறதுனால இது அடுத்த லெவலில் கொஞ்சம் திங்க் பண்ணும். புரியுதா? இந்த மாதிரி வருமா? ஆன்சரு வராது. வேறு அடுத்த லெவலில் நம்ம திங்க் பண்ணோம். என்ன வரும்? 277. இதில் வரல, வேறு என்ன பண்ணுறது? 3 டேபிள் போகலாமா? 3 டேபிளில் வராது. அடுத்தது 6 டேபிள். 6 டேபிளையும் வராது. வேறு என்ன வரும்? ஸோ நான் ஆக்சுவலாக டேரெக்டாக ஆன்சர் எடுத்து நான் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் கரெக்டாக நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். வேறு என்ன செய்யலாம்? இப்போ என்ன நடந்துருக்குது பாருங்கள். 14 × 2 அப்படின்னு தான் இருக்குது. சரிண்ணா, 14 இல்லை, 49 இல்லையா? 49 × 2, அதான் 98 வந்துருக்குது. புரியுதா? வேறு என்ன லெவலில் இது வரும்? எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 14 14 + 2 16 தான் வருது. 21 வரல. 21 வரணும். ஃபேக்டரைஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் வரணும். அது என்னவாக இருக்கும்? ஒன்று 14, இன்னொன்று என்னது வருது பாருப்பா? 14 + 7 21. புரியுதா? அப்போ என்ன கிடச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. 14 × 7 98. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணேன். 14 × 7. புரியுதா? இப்போ 14 + 7 ஆட் பண்ணால் 21 வருது. கிளியரா? அப்போ நான் வந்து -14 -7. புரியுதா? ஸோ ரெண்டையும் பெருக்குனா ப்ளஸ் 98 வருது. ரெண்டையும் ஆட் பண்ணால் -21 வருது. பட் இந்த 2 வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 2 டிவைட் பண்ணிட்டா ஃபஸ்ட் ஆன்சர் வந்து -7, -3.5. பட் ஆக்சுவலி ஆன்சர் என்ன வரும்? எம்மோட ஆன்சர் என்ன வருது? +7, 3.5. ஏன்னா மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மாற்றிக்கணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றிக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து போகலாம், இந்த கொஷின் போகலாம். அதுக்கு அது 2. ஸோ 2 வந்து வகுப்படுமா 7ஆல்? எதில் வகுப்படுது? செக் பண்ணி பார்க்கணும். எதுலேயும் வகுப்படாது. அப்படியே போட்டாலும் என்ன வழி இருக்குது? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்ட சம்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். 7ல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். சரி, 123 504 7 டிவிசிபிள் ஆகுதா செக் பண்ணுங்கள். ஸோ 1 7 is 7, 5 53 வருதுவா? 9 7s are 63 தான் இல்லையா? ஸோ 7ல் டிவிசிபிள் இல்லை. இப்போ டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சரு எடுத்து ஆகணும். புரியுதா? ஸோ எடுக்கலாமா? என்னென்ன செய்யலாம் பாரு. 7ஐயும் 504ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. சரிதா? அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ 28 7 5 35 3528 வருது. பட் இந்த இடத்துல 123 வரணும். மைனஸ் வெளியில் இருக்குது. புரியுதா? 7ஐயும் -4, ஆன்சர் வந்து மைனஸ் வெளியில் இருக்குது. இப்போ 3528 நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது? எந்த வேல்யூஸ் எடுக்கணும்? ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணலாமா? எப்படி பாருங்கள். 1
47 into 24 24 இதுதான்ப்பா 3528 நான் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் எடுத்து பார்த்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோ. எக்ஸாமில் கேட்டிருக்கான். நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். நீ நினச்சிட்டு இருக்க ஜஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டா ஏதோ யூடியூப் சேனலில் பார்த்துட்டா எக்ஸாம் போய் எழுதலாம் கிடையாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி மைண்ட் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படி 147ஐயும் 24ஐயும் மைனஸ் பண்ணிப்பார், 123 வந்துருப்பா. புரியுதா? அப்போ கிடச்சிருக்குது -147 ப்ளஸ் 24 கிடச்சிருக்குது. பட் நம்ம என்ன பண்ணோம், 7ஆல் டிவிசிபிள் பண்ணோம். இதுவும் 7ஆல் டிவிசிபிள் பண்ணணும். புரியுதா? சரி, 7ஆல் டிவிசிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 21 -21. ஓகேவா? இதை டிவிசிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதை டிவிசிபிள் பண்ணால் ஒரு ஃப்ராக்ஷனாக வரும் இல்லையா? ப்ளஸ்ஸு 24 ஃப்ராக்ஷனாக வருது. விட்டுருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது +21 ஆயிரும். இது -24/7. ஸோ இதுதான்ப்பா என்னோட வேல்யூ. ஓகேவா? இப்போ அப்படியே வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அதிகமாக திங்க் பண்ண வேண்டாம். ஸோ எம்மோட 7 இல்லையா? ஃபஸ்ட்டு வேல்யூ 7. அப்போ ஆன்சர் என்ன வருது? எம் இஸ், ஸோ இது 7, இங்கே 21. புரியுதா? அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ எம் இஸ் லெஸ் தென் என். அதே மாதிரி கரெக்டாக வருதா செக் பண்ணிக்கோ. இப்போ இது 7ஆல் டிவைட் பண்ணிட்டோமா? டிவைட் பண்ணிட்டோம். ஸோ -21 வந்துருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 24/7. புரியுதா? ஸோ 7ஐயும் 21ஐயும் கம்பேர் பண்ணுறப்ப எம் இஸ் லெஸ் தென் என் வந்துடுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு எம் தானப்பா, ரைட். அடுத்தது என்ன ஒரு ஆன்சர்? 3.5யும் 21ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். எகைன் எம் இஸ் லெஸ் தென் என். 24 என்னாச்சு? மைனஸில் வருது. ஏன்னா இந்த இடத்துல இங்கே மைனஸ் எதுவுமே இல்லை, ப்ளஸில் இருக்கறனால எகைன் எம் இஸ் 7க்கும் 24 டிவிஷன் எம் இஸ் கிரேட்டர் தென் என். அடுத்து எம் இஸ் கிரேட்டர் தென் என். ஸோ எங்கேயாவது எரர் இருந்தால் கூட செக் பண்ணி பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன இருக்குது? 7, 3.5. நீங்கள் அடுத்த ஒரு என்னோட வேல்யூ -21 இல்லையா? இந்த இடத்துல கொஞ்சம் எரர் இருக்கு பாரு. இந்த இடத்துல எரர் இருக்குது. இந்த இடத்துல என்னப்பா எரர்? இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வராது, இதுதான் மைனஸாக வரும். அப்போ தானே அங்கே மைனஸ் வேல்யூ வரும், ப்ளஸ் வேல்யூ தானே. அப்போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். புரியுதா? அப்போ ஆன்சர் இது -21, இது +24 வருது. அப்போது அப்படியே டோட்டலாக எம் இஸ் கிரேட்டர் தென் என்னு வரப்போகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி, எம் இஸ் கிரேட்டர் தென் என். புரியுதா? ஸோ கேர்ஃபுல்லாக அல்ஜிப்ரா கரெக்டாக நீங்கள் மைனஸு ப்ளஸ் வேல்யூஸை சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 10. அதுவும் அதே மாதிரி தான். ஸோ குவான்டிட்டி 1 கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி 2 கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இது 16 to the power of 1/2னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1600 என்ன வருங்க? 40 ஸ்கொயர். அப்போது 4x + 3y = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1600 அப்படின்னா 40 ஸ்கொயர். இது 40 ஆயிடும். ஓகேவா? இங்கே வரலாமா? 484 ரூட் ஆஃப் 484. 484னா ரூட் ஆஃப் 484னா எவ்வளோப்பா? 22 ஸ்கொயரா? அப்போது 6x - 5y which is equal to 22. அவ்வளோதான். இப்போ எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ அப்படியே நம்ம சால்வ் பண்ணிடலாம். புரியுதா? என்ன செய்யலாம்? ஒய் கேன்சல் பண்ணலாம், எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸை கேன்சல் பண்ணலாம், ஒய். ஸோ ஒய் எலிமினேட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கலாம், எக்ஸை எலிமினேட் பண்ணி ஒய்யை கண்டுபிடிச்சா ஆன்சர். புரியுதா? ஸோ செஞ்சு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? அந்த ஒய் எலிமினேட் பண்ணலாம். அந்த 5 எடுத்துகிட்டு போய் இதில் மல்டிப்ளை பண்ணிடு. இதனுடைய 3 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ இது என்னவா மாறிடும்? 20, 15, 200 மாறிடும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18, 15, அதாவது -15. இது என்னது? 6, 66. இப்போ எது வேல்யூ லோவாக இருக்குது? லோ தேவை, ஏன்னா மைனஸாக இருக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிக்கோ. இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும்.
ஸோ 38x which is equal to the 266. புரியுதா? அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. எத்தனை 8 அங்கே 6ல் முடியும்? ஸோ 7 டைம்ஸ் வருமா? 7 8s ஆர். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 7 வருது. புரியுதா? அடுத்ததே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இந்த இடத்துல 4 7s ஆர் 28 ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 40. இப்போ 3y எப்படி இருக்குது? 40 மைனஸ் 28. ஸோ 2 1 12. அப்போ 4 தான் வருது. y ஈக்குவல் டு 4 வரதுனால எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். புரியுதா? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். ஸோ எல்லாம் கவனிச்சிக்கோ. நீங்கள் இதை யூடியூப்பில் வந்து அப்லோடு பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்து அங்கே திரும்பவும் வந்து ரிப்பீட்டோட போட்டும் பார்த்துக்கணும். கொஷின் நம்பர் 11. ஓகேவா? கொஷின் நம்பர் 11. குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6084. ஓகே, புரியுதா? பார்த்துக்கோப்பா. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6084. புரியுதா? அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 78 இருக்கும். மறந்துடாத, எல்லாம் ப்ளஸ்ஸை மட்டும் யூஸ் பண்ணாது. ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம ரெகுலராக அஃபிஷியலாக யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 78. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் 78. ஒய்யோட வேல்யூ அது குவான்டிட்டி 1. இது குவான்டிட்டி 1. ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084னா 6 ஒன்லி 78. ப்ளஸ் 78 மட்டும்தான் வரும், மைனஸ் வராது. அந்த சம்முக்காக தான் இதை எடுத்திருக்கோம் முக்கியமாகவே. ஸோ அப்போ கம்பேர் பண்ணுற போது அந்த குவான்டிட்டி 1ல் வந்து ப்ளஸ்ஸு 78ம் இருக்குது, மைனஸ் 78ம் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு 78 ப்ளஸ்ஸு 78 கம்பேர் பண்ணோம்னா குவான்டிட்டி 1 இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி 2வாக இருக்குது. புரியுதா? நெக்ஸ்ட் என்னது? மைனஸ் 78ம் ப்ளஸ்ஸு 78ம் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென், அது குவான்டிட்டி 1 இஸ் கிரேட், அது லெஸ் தென் குவான்டிட்டி 2 இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுதுங்க? ஆன்சர் சி, குவான்டிட்டி 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு குவான்டிட்டி 2. புரியுதா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான சம்மாக வரப்போகுது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 12. ஃபைண்ட் தி அப்ராப்ரேட் ரிலேஷன்ஸ் ஃபார் குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இன் எ ஃபிகர். ஸோ ஃபிகர் இங்கே வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே ஸ்கொயர் இருக்கும், அது சாரி சர்க்கிள் இருக்கும், டச் பண்ண மாதிரி இருக்கும். இதான் வந்து அங்கே ஃபிகர் கொடுத்துருக்குது. ஸோ ஃபிகர்னு கொடுக்குறது அந்த ஃபிகர் தான். என்ன சொல்லியிருக்கான்? த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் எது இந்த ஃபிகரில் இஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள். அந்த வட்டத்தில் இருக்கிற என்ன அந்த ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவில் பாதி ஏரியா தான் ரெக்டாங்கிளாக இருக்குது. வேல்யூ ஆஃப் பர்சன்ட் பை விச் லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் மோர் தென் தி பிரெத். இப்போ எக்ஸாம்பிள் கேட்ட சம் இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது? குவான்டிட்டி 1 சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாரு. என்ன சொல்லியிருக்கான்? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலானா பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் என்னது? எல்பி. எப்படி இருக்குது? ஆஃபாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து இதான் பார்த்து இது என்னது? இது பிரெத்து, இதுவும் பிரெத்து, இது லென்த்து, இதுவும் லென்த்து, இதுவும் என்னது? பிரெத்து. அப்போ பிரெத்து விச் இஸ் ஈக்குவல் டு தி டயாமீட்டர். புரியுதா? பிரெத் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர். வாட் இஸ் ரேடியஸ்? ரேடியஸ் ஈக்குவல் டு d/2. புரியுதா? அதில் பாதி தானே இப்போ ரேடியஸு. அப்போது r ஈக்குவல் டு b/2. பிரெத்தில் பாதி தான் ரேடியஸ். புரியுதா? அதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பை b ஸ்கொயர் டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 LB. புரியுதா? இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த b இங்கே ஒரு b கேன்சல் ஆயிரும். புரியுதா? அப்போது ஆன்சர் என்ன இருக்குது? ஆன்சர் என்ன இருக்குது? என்னென்ன இருக்குதுங்க? பை இருக்குது, b இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு எல்ன்னு இருக்குது. அப்போது L/Bன்னு போய்க்கலாமா? பை ஈக்குவல் டு L/B. புரியுதா? அது இல்லாமல் டிவைடட் பை 2 ஒன்று இருக்குது, மறந்துடாத.
இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம் பாரு, L by B எப்படி இருக்கும், 22 divided by 7 which is equal to 11/2. அப்போது L வந்து 11 மடங்கு, B வந்து 2 மடங்காக இருக்குது. இதில் குவான்டிட்டி 1ல் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. அப்போ வேல்யூ ஆஃப் தி பர்சன்ட் by which length of the rectangle is more than the breadth. அப்போது breadth காட்டிலும் லென்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது, இந்த இடத்துல என்ன வரும், 7 வந்துடும். புரியுதா, இந்த இடத்துல 7 வரும். 22 divided by 7, 2 தான் கேன்சல் ஆயிரும், 7 வரும். அப்போது 7 11 அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, L minus B divided by B into 100 தான் பர்சன்டேஜ். அப்படி கண்டுபிடிச்சோன்னா இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 57% அதிகமாக இருக்குது பிரெத்தை காட்டிலும். அப்போ குவான்டிட்டி 1 அப்படிங்கிறது 57%. பார்ப்பா, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட சம்மு. இது சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தியா, எல்லாம் வந்து ஃபார்முலா தட்டி வச்சுருந்தா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு போகலாம். குவான்டிட்டி 2. A pair of opposite sides of the square when increased by 10 cm. சரியா, the pair of opposite side of the square is 10 cm. The area of the above figure increased by 400 cm square. Value of the person by which area increased. சும்மா கிடையாது, டக்கெலாம் சால்வ் பண்ண முடியாது. என்ன சொல்லியிருக்கான், a pair of opposite sides of a square. இந்த ஆப்போசிட்ஸ், இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போசிட் சைடு, இந்த பேர் இதை சொல்கிறாங்க. ஆஃப் தி ஸ்கொயர் வென் இன்க்ரீஸ்டு பை 10 சென்டிமீட்டர். ஆமாம், அப்போது ஒன்றும் இல்லை, 10 சென்டிமீட்டருக்கு 400 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 1 சென்டிமீட்டருக்கு 40 ஆகிருக்குது. கேட்டிருக்கிறது என்ன கொஷின் கேட்டிருக்கான், எவ்வளோ கொஷின் கேட்பான், the area of the above figure increased by 400 centimeter, the value of the percentage area increased அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா, அப்போது ஏரியாங்கிறது 40, அது ஒரு சைடுக்கு 40 சென்டிமீட்டர்னா ஏரியானா என்னாச்சு 40 ஸ்கொயர். 40 ஸ்கொயர் எவ்வளவு, 1600. 1600 புரியுதா, 40 ஸ்கொயர் அப்படிங்கிறது 1600. அப்போது 1600ல் எத்தனை இருக்குது, 400 × 100%. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன, ஸோ 1/4 அப்படிங்கிறது 25%. என்ன மீனிங்கு, குவான்டிட்டி 1 இஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை திரும்ப வந்து மூவ் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ இதே மாதிரி நிறையா கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ்லாம் இருக்குது. எல்லா கொஷின்ஸும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பட் பிஃபோர் தட் வந்து ஆப்டிடியூடில் ஃபுல்லாகவே கிளியர் ஆனால் மட்டும்தான் இது தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா.